எந்த நிரந்தர பணியிடம் கிடையாது. நர்ஸு 13,000 ரூபாய் சம்பளம், வாதியாருக்கு 8,000 ரூபாய், 10,000 ரூபாய். அப்புறம் வீட்டு இல்லம் தோறி மருத்துவம் கவர்மெண்ட் பெருமையா பேசுறதுக்கு 5,000 ரூபாய் சம்பளம், 16,000 ரூபாய், 5,000 ரூபாய், 10,000 வச்சு நாக்க வலிக்க முடியும். பர்மனன்ட் ஆகும்னு சொன்ன என்ன இதுக்கு? டாக்டரே வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் டாக்டர். இப்ப சென்னையில பஸ் போகுது, எலக்ட்ரிக் பஸ் போகுது, போற ஏறிங்களா சொகுசு பஸ், அந்த டிரைவருக்கு எவ்வளவு சம்பளம் கேளுங்க, கண்ட்ராக்ட் எவ்வளவு சம்பளம் கேளுங்க. அவர் தினக்கூலி, அன்னைக்கு கல்லாக்கு பேட்டா வந்துச்சுன்னா காசு வாங்கிட்டு போட வேண்டிய அவ்வளவுதான் இருக்கு. வார கூலி ஆகிட்டாங்க. பஸ்ல ஓட்டினாரு டிரைவர் கண்டக்டர் நிரந்தர சம்பளம். நீங்க இப்ப இருக்க பஸ் கண்டக்டர் டிரைவர் முழுக்க கான்ட்ராக்டர். அது எலக்ட்ரிக் பஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி கரண்ட் சொருவ போறான். இப்போ அவனுக்கு ஏற்ற மாதிரி பேட்டரி சிஸ்டம். நீங்க பல்லவான் பாரிமுனையில் இருக்க பஸ் ஸ்டாண்ட் இஷ்டாங்களா, திருவான்மூர் வடபழனி பஸ் ஸ்டாண்ட், எல்லா பஸ் ஸ்டாண்டும் பிரைவேட் கேலம் விற்கிறாங்க. 30 வருஷம் லீஸ் கூட போறாங்க. அதுல பில்டிங் வரப்போகுது. அப்ப முழுக்க முழுக்க பிரைவேட் ஆயிடுது. பஸ் பிரைவேட் ஆனா பஸ் ஓட்டுறவர், கண்டக்டர், மெக்கானிக், கழுவுறவர் எல்லாருக்கும் வந்து பிற்படுத்தப்பட்ட பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு பர்மனண்டான ஒரு வேலை இருந்தது இல்லையா, அது முழுக்க காலி ஆயிடுச்சு. எம்பிபிஎஸ் படிச்சால 18,000 ரூபாய். நீங்க அப்போலோ அவர்களுடைய எம்பிபிஎஸ் படிக்கிற ஆளுக்கு போய்க்கிறீங்க 20,000 ரூபாய் சம்பளம் கொடுறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம எம்டி படிச்சு ஸ்பெஷலிஸ்ட் ஆகி ஒரு பெரிய டாக்டர் ஆட முடிய மாட்டாங்க. வக்கீலுக்கு என்ன சம்பளம் இருக்குது? நீங்க வந்து வாதியாருக்கு என்ன சம்பளம்? கெஸ்ட் லெக்சர் தமிழ்நாடு முழுக்க அரசு கல்லூரியில் எத்தனை ஆசிரியர் பணியிடங்கள் கெஸ்ட் லெக்சர் ஆகிறாங்க. பிஎச்டி படிச்சிருக்காரு, அவருக்கு சம்பளம் 20,000 ரூபாய். என்னங்க பண்ணும்? ஒரு பர்மனன்ட் ப்ரொஃபஸர் என்ன வேலை செய்யறோ அதே வேலை செய்யறாங்க. இபில வந்து எல்லாமே டெம்பரரி போஸ்ட், எங்கேயும் வேலை எடுக்கவே இல்லை. அப்ப வேலை எடுக்கலன்னும் போது அவனுக்கு கோபம் வரும். அந்த கோபத்தை என்ன பார்க்கறான், விஜயா பார்த்தா குத்துறான்றான். விட்டுறா பார்த்துலாம்.